இந்த உலகம் ரொம்ப அழகானது. அதை அழகாக காமிக்கிறதே பல வண்ணங்கள் தான். இங்கே இவ்வளோ அழகான வண்ணங்கள் இருந்தாலுமே மனுஷங்க பார்க்குறது வெறும் 2 கலராகவே இருக்குது. ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை. அவங்க கண் அப்படி இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, பார்க்குறது எல்லாம் அப்படியே தெரியுது. ஐ எம் காயத்ரி ரவி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வர 23 நம்ம காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. யாரெல்லாம் ஷார்ட் ஃபிலிமில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க? மேம் நான் வரேன் மேம். இவ தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாள். அப்போ ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாக ஃபில்டர் தான் போல். இப்போனா பிளாக் அண்ட் ஒயிட் படமாக எடுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, அவன் நல்லா தான் பண்ணுவான். நீ திரும்ப, நான் சும்மா தான் சொன்னோம். 2 பேரும் எழுந்து நில்லுங்க. இப்போ என்ன சொன்னீங்க? மேம் சும்மா ஃபன்னுக்காக தான் மேம் சொன்னோம். ஃபன்னுன்றதை தாண்டி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், மெச்சூரிட்டியாக நடக்க கற்றுக்கோங்க. இப்படி பேசுகிறதுனால அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நானும் தான் குண்டாக இருக்கேன், வீடில் பத்த மாட்டேன்னு சொல்ல போகிறீங்களா என்ன? சாரி மேம். உட்காருங்க. Tell me about yourself. மேம் என் பேர் காயத்ரி, நான் MBA முடிச்சிருக்கேன். Why should we hire you? சார், நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா பேச்சு போட்டியில் கலந்துருக்கேன். ஸோ எனக்கு அப்படியே நியூஸ் ரீடர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நீங்கள் எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். MBA முடிச்சிருக்கீங்க, ஏன் தமிழில் ஆன்சர் பண்ணுறீங்க? சார், ஐ குட் ஸ்பீக் குட் இன் இங்கிலீஷ், பட் இது தமிழ் நியூஸ் ரீடர் அப்படின்றதுனால இங்கிலீஷில் பேசுகிறது டசன்ட் மேக் சென்ஸ், ரைட்? ஓகே குட், நல்லா தான் பேசுகிறீங்க. நியூஸ் ரீடர்னால் பேச்சு திறமை முக்கியம்தான். நியூஸ் ரீடருக்கு பேச்சு திறமை மட்டும் முக்கியம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த ஜாபுக்கு நிறைய மேக்கப் போட தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? மேம், எனக்கு மேக்கப் செட் ஆகாது. நியூஸ் ரீடருக்கு உங்கள் ஸ்கின் டோன் செட் ஆகாது. வேணா ரிப்போர்ட்டர் போகிறீங்களா? என் டேலண்ட்டுக்கு இல்லாமல் என் ஸ்கின் டோனுக்கு கிடைக்கிற ஜாப் எனக்கு வேணாம் சார். சாரி சார். அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணுறவங்க கிட்ட இந்த கொஷினை முன்னாடியே கேட்டுருங்க சார். ஏன்னா நீங்கள் அவங்க டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க. இன்டர்வியூ போனியே, என்ன சொன்னாங்க? ஏன்னா எனக்கு மட்டும் எல்லாமே இப்படி நடக்குது. கருப்பாக பிறந்தது ஏன் தப்பா? ஏன் இங்கே யாருமே டேலண்ட்டுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா எல்லாருமே கலரை மட்டுமே பார்க்குறாங்க, என் டேலண்ட்டை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, முடிஞ்சிச்சு. உன் டேலண்ட்டு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஹலோ, எப்போ? சரிங்க சார், நான் வந்துடுறேன். தேங்க்யூ. அண்ணா, நியூஸ் சேனல்லேருந்து என்னை நியூஸ் வாசிக்க இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. சரி, போயிட்டு வா. ஆல் த பெஸ்ட். ஒருத்தவங்க சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறது சமுதாய பொறுப்புனா, அதே ஒருத்தவங்களை ரேசிசம் பண்ணாமல் இருக்கிறதும் சமுதாய பொறுப்பு தானே. உருவம், நிறம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு லைக்காக போஸ்ட் போடுற இந்த உலகம். இன்னொரு பக்கம் ஒருத்தவங்களை கலாய்க்கணும்னு நினச்சா கூட அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் வச்சு நம்ம பண்ணுறோம்ல. லைட்ஸ் ஆன். வணக்கம். எஸ்எட் செய்திகளுக்காக நான் உங்கள் காயத்ரி ரவி. தோற்றத்தில் என்ன இருக்கிறது? உருவமா நம்மை உருவாக்குகிறது? உயரம், குள்ளம், பருமன், ஒளி, நிறம், கருப்பு, சிவப்பு என்ற இந்த உடலமைப்பல்ல மனிதன். உடலுக்குள் புதைந்திருக்கும் இதயம், மண்டையோட்டிற்குள் மறைந்திருக்கும் மூளை, இவையே மனிதன். உருவத்தடை தகர்த்து மனிதன் சமைப்போம்.